தமிழக அமைச்சரவை மாற்றப்பட்டதை அடுத்து 4 புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். சேலம் வடக்கு தொகுதி எம்எல்ஏ ஆர் ராஜேந்திரன், திருவிடைமருதூர் எம்எல்ஏ கோவி செழியன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஏற்கனவே அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி, ஆவடி சாமு நாசர் ஆகியோர் மீண்டும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அமைச்சர் ஆர் ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறையும், கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆவடி சாமு நாசருக்கு சிறுபான்மையினர் நலன், வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறையும், செந்தில் பாலாஜிக்கு மின்சாரம், மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இரா ராஜேந்திரன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வி. செந்தில் பாலாஜி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும். கோவி செழியன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும். சாமு நாசர் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் உறுதியளிக்கின்றேன். தமிழக வளர்ச்சிக்கு கூடுதலாக உழைக்க வேண்டும் என்பதற்காகவே துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ள செந்தில் பாலாஜி, சேலம் ராஜேந்திரன், ஆவடி நாசர், கோவி செழியன் ஆகியோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். உதயநிதியின் செயல்பாடுகள் திமுக வளர்ச்சிக்கும் ஆட்சி திறன் மூலம் தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டும் என்பதற்காகவே துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் துணை முதலமைச்சராக பதவியேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தனது எக்ஸ் தள பக்கத்தில் நன்றி தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் நிறைவேற்றும் வகையில் தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக அமைச்சர் பெருமக்களுடன் இணைந்து அயராது உழைப்பேன் என்ற உறுதியோடு பணியை தொடர்வதாகவும் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் வலிமையான ஒரு சிலருக்கு மட்டுமே சூரியன் பிரகாசமாக இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பொதுமக்களுக்கு விடியலுக்கான உண்மையான பொருள் இப்போது தெரிந்திருக்கும் என தெரிவித்துள்ளார். தான் தனது குடும்பம் மற்றும் தலைமை பொறுப்பில் உள்ளவர்களுக்கான விடியல் இது என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் வலிமையான ஒரு சிலருக்கு மட்டுமே சூரியன் பிரகாசமாக உள்ளதாகவும் மற்ற அனைவருக்கும் கடந்த 40 மாதங்களாக இருள் சூழ்ந்துள்ளதாகவும் பதிவிட்டுள்ளார். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருந்தாலும் அரசின் செயல்பாடுகளில் மாற்றம் இல்லை என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதுவிலக்கு மாநாட்டிற்கான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என குறிப்பிட்டார். அதிமுக என்ற கப்பலிலிருந்து குதித்த சிலர் கடலில் தத்தளிப்பதாக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சூறாவளியிலும் கப்பலை ஓட்டுபவர் என குறிப்பிட்டார். விஜய், அதிமுக, நாம் தமிழர், பாஜக என அனைத்து கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து நின்றாலும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை பிடிக்கும் என அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் மக்கள் மனதில் நம்பர் 1 இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்க தஞ்சை மாவட்ட கட்சி நிர்வாகிகளை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் நேரில் சந்தித்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தற்போது தாவேகா கொடி பறக்கும் கார்களை பார்த்தாலே அனைவரும் வழிவிடுவதாக தெரிவித்தார். அவர் பேசி முடித்தவுடன் முன்புறம் இருந்த பெண் எழுந்து புசி ஆனந்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தனது சகோதரருக்கு உரிய முக்கியத்துவம் தராமல் மேடையில் ஒரு ஓரத்தில் அமர வைத்துள்ளதாக ஆதங்கத்தை தெரிவித்தார். இதனால் சிறிது நேரம் அந்த கூட்டத்தில் பரபரப்பு நிலவியது. இன்னும் பேசணும்னு நினைக்கிறேன், எழுதி கொடுத்துரு. நான் இன்னும் சரி நான் கேட்குறேன். இன்னொன்று தஞ்சாவூருக்கு நான் போகணும், அதுக்கு அடுத்தபடி திருவாரூருக்கு போகணும், அதுக்கு அடுத்து திருச்சிக்கு போகணும். இன்னைக்கு என் குடும்பத்தை தெருவில் நிற்குது. இந்த மன்றத்தை உருவாக்குனது தங்கதுரை.
அந்த மன்றம் இருக்கிறது என்னோட நேம் போடுறேன். ஆனா இன்னைக்கு மன்றத்தை ஏலம் போடுறாங்க. அதுக்கான காரணம் என்ன எனக்கு தெரியணும். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஏரிச்சாலை, அப்சர்வேட்டரி, உக்கார்த்தை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்த நிலையில் மக்களின் பாதுகாப்பு கருதி மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தென்காசியின் உள் நகர பகுதிகளிலும் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி, ஆறுமுகநேரி, குலசேகரப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளான அருவங்காடு, வர்லியார், காட்டேரி, வெலிங்டன் ஆகிய பகுதிகளில் இரவு 8 மணிக்கு மேல் பலத்த மழை பெய்தது. இந்த நிலையில் குன்னூர் கிருஷ்ணாபுரம் லட்சுமி தியேட்டர் பின்புறம் வசித்து வரும் ரவி என்பவரது வீட்டின் முன்னிருந்த மண் சரிந்து விழுந்தது. இதில் அவரது மனைவியான தனியார் பள்ளி ஆசிரியை ஜெயலட்சுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடனடியாக காவல்துறைக்கும் தீயணைப்புத் துறைக்கும் தகவல் தரப்பட்ட நிலையில் ஜெயலட்சுமியின் சடலம் மீட்கப்பட்டு உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நீலகிரி, கோவை மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, நெல்லை, குமரி மற்றும் தூத்துக்குடியில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கலில் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட ஏடிஎம் கொள்ளையனிடம் குமாரபாளையம் நீதிபதி நேரில் விசாரணை நடத்தினார். கேரளாவின் திருச்சூரில் 3 ஏடிஎம்களை உடைத்து வடமாநில கும்பல் கொள்ளையடித்தது. தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வழியே தப்பியோடிய அவர்களை தமிழக போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி பிடித்தனர். இதில் ஜுமாந்தின் என்பவர் உயிரிழந்தார். காயமடைந்த ஹரியானாவைச் சேர்ந்த ஆசர் அலி என்பவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஆசர் அலியை குமாரபாளையம் நீதிபதி மாலதி நேரில் சென்று விசாரணை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்திருந்தார். ஏடிஎம் கொள்ளையர்களால் தாக்கப்பட்ட காவல் அதிகாரிகளை நேரில் சந்தித்து ஐஜி செந்தில்குமார் நலம் விசாரித்தார். நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் ஏடிஎம் கொள்ளையர்களை மடக்கி பிடிக்கும் போது கொள்ளையர்கள் தாக்கியதில் குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி, உதவி ஆய்வாளர் ரஞ்சித்குமார் காயமடைந்தனர். நாமக்கல் அரசு மருத்துவமனையில் இருவரும் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கோவை மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார், டிஐஜி உமா, எஸ்பி ராஜேஷ் கண்ணா நலம் விசாரித்தனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 17 பேரையும் வரும் 10ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து 2 விசைப்படகுகளில் கடலுக்கு சென்ற 17 மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அனைவரையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். விசாரணைக்கு பின் தலைமன்னார் கடற்படை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட தமிழக மீனவர்களை யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் நேரில் சந்தித்தனர். பின்னர் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட தமிழக மீனவர்கள் 17 பேரையும் வரும் 10ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். ராமேஸ்வரம் மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையை கண்டித்து தங்கச்சிமடத்தில் மறியல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு இரு புறங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மீனவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இலங்கை கடற்படையினரால் படகுகளுடன் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த சிக்கலான பிரச்சனையை தூதரக ரீதியாக தீர்க்க உறுதியான மற்றும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தான் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளதாக அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார்.
மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கவும் சிறைபிடிக்கப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் படகுகளுடன் விடுவிக்க வலுவான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நகர்ப்புற வளர்ச்சியில் திட்டமிடல் மற்றும் தொலைநோக்கு ஆகிய இரண்டும் கடந்த காலங்களில் நம் நாட்டில் இல்லை என பிரதமர் மோடி மறைமுகமாக காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் செய்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் 11,200 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் மோடி காணொலி மூலம் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். அப்போது பேசிய அவர் இந்தியா நவீனமாக இருக்க வேண்டும் என்றும் இந்தியா நவீனமயமாக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். பழைய அரசாங்கங்களின் பழைய மனநிலையும் பழைய அமைப்புகளையும் மாற்றியுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. கதுவா நகரில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது மல்லிகார்ஜுன கார்கே மயக்கமடைந்தார். உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போதிலும் தனது உரையை தொடர்ந்த அவர் பிரதமர் மோடியை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை உயிருடன் இருப்பேன் என்று கூறினார். ஆளுநர் மூலம் ரிமோட் கண்ட்ரோல் அரசை நடத்துவதே அவர்கள் திட்டம் என்றும் அவர் கூறினார். ஹரியானாவில் ஆம் ஆத்மி ஆட்சி அமைந்தவுடன் அனைவருக்கும் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். ஹரியானா சட்டமன்ற தேர்தல் அக்டோபர் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. பாட்ஷாபூர் பகுதியில் நடைபெற்ற ஆம் ஆத்மி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஹரியானாவில் 24 மணி நேர இலவச மின்சாரம், இலவச மருத்துவம், மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உட்பட 5 வாக்குறுதிகளை வெளியிட்டார். கேரளாவில் மேலும் 2 அமீபிக் மூளைக்காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த மாதம் திருவனந்தபுரத்தில் 11 பேர் அமீபிக் மூளைக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அதில் ஒருவர் உயிரிழந்தார். இந்நிலையில் தற்போது +2 மாணவி உட்பட 3 பேர் இதனால் பாதிக்கப்பட்டு திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இலங்கை அதிபர் மாளிகைக்கு அருகே உள்ள பகுதிகள் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து விடப்பட்டுள்ளது. முன்னதாக அதிபர் மாளிகையும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டு மூடப்பட்டிருந்தன. இந்நிலையில் அதிபராக அனுரகுமார திசநாயக்க பதவியேற்ற பின்னர் அப்பகுதிகள் மக்கள் பயன்பாட்டிற்காக வீதிகள் திறந்து விடப்பட்டன. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று விமர்சித்துள்ள ட்ரம்ப், கமலா ஹாரிஸும் அப்படிப்பட்டவர்தான் என கடுமையாக சாடியுள்ளார். அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அங்கு பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. விஸ்கான்சின் மாகாணம் ரெய்டிசன் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட ட்ரம்ப், அதிபர் பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் இருவரும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என விமர்சித்துள்ளார். அதற்கு காரணம் பைடன் நிர்வாகத்தின் எல்லை கொள்கையை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தொடர் தாக்குதலுக்கு பதிலடியாக ஏமனில் இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்தது. ஹமாஸுக்கு ஆதரவாக லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் இஸ்ரேல் மீது ஏவுகணை, ட்ரோன் தாக்குதல் நடத்தி வந்தனர். இதனையடுத்து லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவன் நஸ்ருல்லா உட்பட 1500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் ஏமனில் கடந்த சில நாட்களாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீது ட்ரோன் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தினர். இதற்கு பதிலடியாக ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹுடைடா துறைமுகம், எண்ணெய் சேமிப்பு கிடங்குகளை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படை அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. லெபனான் தலைநகர் பெய்ரூட் நகரில் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் முதன்முறையாக தாக்குதல் நடத்தியுள்ளது. லெபனானில் இஸ்ரேல் படையினர் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளனர். பெய்ரூட்டில் உள்ள கோலா மாவட்டத்தில் குடியிருப்பு கட்டடத்தை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே கோலா மாவட்டத்தில் இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் தங்கள் அமைப்பைச் சேர்ந்த 3 தலைவர்கள் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன தீவிரவாத அமைப்பான
PFLP தெரிவித்துள்ளது. பூமிக்கு அருகே நவம்பர் 25ஆம் தேதி வரை 2 நிலவுகள் வானில் சுற்றும் என நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். மினி நிலா என்று அழைக்கப்படும் இந்த சிறு விண்களுக்கு விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் 2024 PT5 என்று பெயரிட்டுள்ளனர். இந்த விண்கள் மிகவும் சிறியது என்பதால் வெறும் கண்ணால் பார்க்க முடியாது என்றும் தொலைநோக்கி மூலமாகவே மட்டும் காண முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விண்கள் பூமியை முழுவதும் சுற்றாமல் வில் வடிவத்தில் 57 நாட்கள் மட்டும் சுற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 25ஆம் தேதி பூமியின் சுற்றுப்பாதையிலிருந்து பிரியும் இந்த விண்கள் மீண்டும் 2055ஆம் ஆண்டு பூமியை கடந்து செல்லலாம் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். கான்பூரில் நடைபெறும் இந்தியா வங்கதேசம் மோதும் 2வது டெஸ்ட் போட்டியின் 3வது நாள் ஆட்டமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. முதல் 2 நாட்கள் பெய்த தொடர் மழை காரணமாக ஆடுகளம் முழுவதும் ஈரப்பதத்துடன் காணப்பட்டது. ஆடுகளத்தை தொடர்ந்து ஆய்வு செய்த நடுவர்கள் 3வது நாள் ஆட்டமும் கைவிடப்படுவதாக அறிவித்தனர். முதல் நாளில் மட்டும் 35 ஓவர்கள் வீசப்பட்ட நிலையில் அடுத்த 2 நாட்கள் ஒரு பந்து கூட வீசப்படாமல் ஆட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வங்கதேசம் முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 107 ரன்கள் எடுத்துள்ள நிலையில் 2 நாட்கள் மட்டுமே எஞ்சியுள்ளதால் போட்டி டிராவை நோக்கி செல்வது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. விஜய் நடிக்கும் கடைசி மற்றும் 69வது படத்தை வினோத் இயக்கும் நிலையில் மஞ்சு வாரியர் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே இந்த படத்தில் சிம்ரன், சமந்தா, மமிதா பைஜோ ஆகியோர் நடிக்க உள்ளதாக கூறப்பட்டது. இந்நிலையில் மஞ்சு வாரியர் அளித்த பேட்டியொன்றில் துணிவு படத்தில் நடித்தபோதே தனது அடுத்த படத்தில் நீங்கள் இருப்பதாக வினோத் கூறியதாக மஞ்சு வாரியர் குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து வாக்குறுதி அளித்தபடியே மஞ்சு வாரியரை விஜயின் 69வது படத்தில் வினோத் இணைத்துள்ளதாக வெளியான தகவல் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ஆப் மூலம் ஆசை வார்த்தை கூறி வரவழைத்து பணம் பறித்த 9 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து செல்போன்கள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் மற்றும் பணம் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட 9 பேரும் ஆலங்குளம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட SP எச்சரித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே மகளை கேலி செய்த நபரை தட்டி கேட்ட தந்தை படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீரணாம்பட்டியைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு பயிலும் சிறுமியை கேலி செய்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த சிறுமியின் தந்தை முருகேசனை கண்டித்துள்ளார். அப்போது மதுபோதையில் இருந்த முருகேசன் சிறுமியின் தந்தையை கத்தியால் குத்தி படுகொலை செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து அவரது சடலம் மீட்கப்பட்டு உடற்கூறாய்விற்காக அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் முருகேசன் காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருப்பூர் பேருந்து நிலையத்தில் வடமாநில பெண்ணை கீழே தள்ளிவிட்டு அவரிடமிருந்து செல்போனை பறித்து செல்ல முயன்ற நபரை பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர். பொதுமக்கள் அந்த நபரை தாக்கிய நிலையில் ஒரு பெண் காலணியை கழட்டி தாக்கினார். தகவல் அறிந்து விரைந்த போலீசார் விசாரித்ததில் அந்த நபர் பீகாரைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து ராஜேஷை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். உங்க போன் தான் பிடிங்கிட்டேன் நம்ம குமாரா போன. மதுரை சிந்தாமணி பகுதியில் மதுபோதையில் கண்ணில் பட்ட வாகனங்களை ஆயுதங்களால் தாக்கி சேதப்படுத்திய 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் சக்திவேல், உமா மகேஸ்வரன் மற்றும் அவர்களது நண்பர்களான 3 சிறார்கள் என 5 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் மதுபோதையில் வாகனங்களின் கண்ணாடிகளை உடைத்து சேதப்படுத்தியதை ஒப்புக்கொண்டனர். கைதான 5 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.
திருப்பூரில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பொதுமக்கள் தள்ளிச் சென்றனர். பல்லடம் பணிமனையில் இயக்கப்பட்ட அரசு பேருந்தானது திருப்பூர் உழவர் சந்தை அருகே திடீரென பழுதாகி நின்றது. மெக்கானிக் மற்றும் ஓட்டுநர் பழுதை நீக்க போராடிய முடியாமல் போனது. இறுதியாக போக்குவரத்து காவலர் மற்றும் பொதுமக்கள் உதவியோடு சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் தள்ளி செல்லப்பட்டது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பகுதியில் நெல் நடவு பணிகளில் வடமாநில தொழிலாளர்களால் களமிறங்கி உள்ளனர். மகாதானபுரம், மாயனூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சம்பா சாகுபடி தொடங்கியுள்ளது. ஆனால் கூலி உயர்வு, விவசாய பணிக்கு ஆட்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட காரணங்களால் விவசாயிகள் வேறு வழியின்றி வட மாநிலத்தவர்களை விவசாய பணியில் அதிக அளவில் ஈடுபடுத்தி வருகின்றனர். இதனால் தமிழக விவசாயிகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மசனகுடி பகுதியிலிருந்து மாயார் செல்லும் சாலையில் கடும் இருளில் ராட்சச மலைப்பாம்பு ஒன்று சாலையை கடந்து சென்ற காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே நடுக்கடலில் தீப்பிடித்து எரிந்த படகால் பரபரப்பு ஏற்பட்டது. குடிமடக்கா கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகானது திடீரென தீப்பிடித்துள்ளது. உடனடியாக கடலில் குதித்து உயிர் தப்பிய மீனவர்கள் மற்றொரு படகு மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். உணவு சமைப்ப எடுத்து சென்ற சிலிண்டரால் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் படகு முற்றிலும் எரிந்து கடலில் மூழ்கியுள்ளது. நேபாளத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 170ஐ தாண்டி உள்ளது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஆகியவற்றால் நேபாளத்தில் 300க்கும் மேற்பட்ட வீடுகள், 16 பாலங்கள் சேதமடைந்துள்ளன. மீட்புப் பணிகளுக்காக 20,000க்கும் கூடுதலான பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். நிலச்சரிவால் சேதமடைந்த நெடுஞ்சாலையை சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே ஆடு திருட்டில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகி உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 27ஆம் தேதி இப்பகுதியில் இருந்த 16 ஆடுகளை சிலர் காரில் திருடி சென்றதாக புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் பாஜக நிர்வாகியான ரஞ்சித்குமார், சதீஷ்குமார் மற்றும் சிவகுமார் உள்ளிட்டோர் திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அதன் பேரில் 3 பேரை கைது செய்த போலீசார் மேலும் 2 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை பல்லாவரம் அருகே சூப்பர் மார்க்கெட்டில் நெய் பாட்டில்களை மட்டும் குறிவைத்து இளைஞர் ஒருவர் திருடி செல்லும் வினோத சம்பவம் அரங்கேறியுள்ளது. கீழ்கட்டளை அம்பாள் நகரைச் சேர்ந்த ஆனந்த் என்பவரின் சூப்பர் மார்க்கெட்டில் வாரம் ஒரு முறை என 2 மாதங்களாக 8க்கும் மேற்பட்ட 1 லிட்டர் நெய் பாட்டில்களை ஒருவர் எடுத்துச் சென்றுள்ளார். சிசிடிவி காட்சிகள் மூலம் கண்டுபிடித்த உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா நெருங்கும் நிலையில் வேடப் பொருட்கள் தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த வேடப் பொருட்களை 4 தலைமுறையாக திருச்செந்தூரைச் சேர்ந்த குடும்பத்தினர் செய்து வருகின்றனர். இவர்கள் 3 மாதங்களுக்கு முன்பே இதற்கான பணிகளை தொடங்குகின்றனர். இவர்களிடம் 1000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரையில் பொருட்கள் கிடைக்கிறது.
தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் அம்பாள் சன்னதி வரை இருசக்கர வாகனத்தில் சென்ற நபரின் வீடியோ சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. ராஜகோபுர நுழைவு வாயிலை தாண்டி கொடிமரம் வழியாக லுங்கி அணிந்தபடி ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வலம் வந்தார். சாலையில் நிறுத்த வேண்டிய வாகனத்தை கோயிலின் கொடிமரம் வரை செல்ல அந்த நபருக்கு அதிகாரம் வழங்கிய கோயில் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கைலாய வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் சிவதாண்டவம் ஆடினர். திருக்கைலாய வாத்திய குழுவைச் சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பாடல் பெற்ற கோயில்களுக்கு சென்று வாத்தியங்கள் முழங்க தரிசனம் செய்வது வழக்கம். அதன்படி அண்ணாமலையார் கோயிலுக்கு வருகை தந்திருந்தவர்கள் 4 கால் மண்டபத்தில் எக்காலம், திருச்சின்னம், பிரம்மதானம், சங்குநாதம், ஊடல், தாரை கொம்பு தாரை, நகரி போன்ற கைலாய வாத்தியங்களை கொண்டு வந்து தாண்டவமாடி சாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் திசையன் விலை உலக ரட்சகர் திருத்தர திருவிழா செப்டம்பர் 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த நிலையில் திருவிழாவின் 10ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு தூத்துக்குடி மறைமாவட்ட முன்னாள் ஆயர் இவான் அம்புரோஸ் தலைமையில் திருவிழா திருப்பலி நடைபெற்றது. மாலையில் சப்பரபவனி நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் உப்பு மிளகு ஏந்தி வந்து உலக ரட்சகருக்கு தூவியும் நேர்த்திக்கடன் செலுத்தி வணங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகே சாலையின் நடுவே நிறுத்தப்பட்டிருந்த காரால் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள். இதுகுறித்து காவல்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறைக்கு தகவல் அளித்தும் யாரும் கண்டுகொள்ளாததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வில் 17ஆம் நூற்றாண்டில் புழக்கத்தில் இருந்த தென்னிந்திய தங்க காசு என சொல்லப்படும் தங்க நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வேம்பக்கோட்டையில் 5000 ஆண்டு நுண்கற்காலத்தை அறியும் வகையில் வைப்பாற்றின் வடகரையில் மேட்டுக்காடு பகுதியில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணி கடந்த ஜூன் 18ஆம் தேதி முதல் துவங்கி நடைபெறுகிறது. அங்கு 16ஆம் ஆண்டு நூற்றாண்டு கால செம்பு காசு, அணிகலன்கள், சங்கு வளையல்கள் என 1000க்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. வார விடுமுறை மற்றும் காலாண்டு தேர்வு விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை, குணா குகை, பைன்மர காடுகள், மேயர் சதுக்கம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். தொடர்ந்து ஏரியில் படகு சவாரி செய்த அவர்கள் பிரயன் பூங்காவில் உள்ள வண்ண மலர்களை கண்டு ரசித்தனர். மேலும் அங்கு நிலவும் இதமான காலநிலையை ரசித்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கிராமத்தை சுற்றி வளைத்த 12 காட்டு யானைகளை கும்கி யானைகள் உதவியுடன் வனத்துறையினர் விரட்டியடித்தனர். சுமார் 3 மணி நேர போராட்டத்திற்கு பின் வனப்பகுதிக்குள் விரட்டி அடிக்கப்பட்டனர். அந்த யானைகள் எப்போது வேண்டுமானாலும் ஊருக்குள் வரக்கூடும் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் எனவும் இரவு நேரங்களில் வெளியில் வர வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கோவையிலிருந்து கேரளாவுக்கு சென்ற காரை வழிமறித்து 2.5 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 5 போலீசார் கைது செய்தனர். தங்க வியாபாரியான அருண் சன்னனி என்பவர் தன் நண்பருடன் கோவையிலிருந்து கேரளாவுக்கு 2 கிலோ தங்கத்துடன் காரில் சென்றுள்ளார். அப்போது கேரளாவின் குதிரான் அருகே 3 கார்களில் வந்த 10 பேர் கொண்ட கும்பல் அருண் அவருடைய காரை வழிமறித்து மிரட்டி இருக்கின்றனர். தொடர்ந்து இருவரையும் அவர்களின் காரிலே தங்கத்துடன் கடத்தி இருக்கின்றனர். இந்நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்ட கேரளாவைச் சேர்ந்த 5 சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கோவை மாவட்டம் சேரன் மாநகர் பகுதியில் வள்ளி கும்மியாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. அண்மை காலங்களில் கொங்கு மண்டல பகுதிகளில் அவ்வப்போது வள்ளி கும்மியாட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி திறந்தவெளி மைதானத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர். மத்திய பிரதேச மாநிலம் ஷிவ்பூரியில் வரி ஏய்ப்பு செய்து கடலை விதைகளை ஏற்றிச் சென்ற லாரியை பறக்கும்படை அதிகாரிகள் மடக்கி பிடித்தனர். அப்போது காவல் உதவி துணை ஆய்வாளர் விகாஷ் சர்மா அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் துரத்தப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார். காவல்துறை அதிகாரியை தரையில் தள்ளி நாற்காலிகளை கொண்டு மர்ம நபர்கள் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். தாக்குதலில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் குற்றவாளிகளை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே மிலாடி நபி நிகழ்ச்சியின் நிறைவு விழாவான மாபெரும் கந்தூரி விழா கரிவிருந்து படைக்கும் நிகழ்ச்சி வீரசோழின் பெரிய பள்ளிவாசலில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட கிடாய்கள் வெட்டி படைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 100 சிப்பம் அரிசி மூலம் தயாரான மாபெரும் அன்னதான நிகழ்ச்சியில் சமூக நல்லிணக்கத்துடன் சாதி மத பேதமின்றி 15,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பசியாறி மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் ஹிட்லர் திரைப்படம் திரையிடப்பட்டுள்ள திரையரங்கிற்கு நடிகர் விஜய் ஆண்டனி வருகை தந்திருந்தார். விஜய் ஆண்டனியை கண்ட ரசிகர்கள் அவருடன் உற்சாகமாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இப்படத்தின் இயக்குனர் S.A. தனாவின் சொந்த ஊரான சின்னமனூரில் இப்படம் திரையிடப்பட்டுள்ள நிலையில் அவரது உறவினர்கள் மற்றும் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். ஆண்டுகளுக்கு பிறகு ஜோடி பாண்டா கரடிகள் ஜப்பானிலிருந்து சீனாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. ஷின்ஷின் மற்றும் ரிரி என பெயரிடப்பட்டிருந்த ஜோடி பாண்டாக்களும் 2011ஆம் ஆண்டு சீனாவிலிருந்து டோக்கியோவில் உள்ள உயினோ உயிரியல் பூங்காவுக்கு கொண்டு வரப்பட்டனர். 19 வயதாகும் இந்த பாண்டாக்கள் வயது மூப்பு காரணமாக இரத்த அழுத்தம் அதிகரித்துள்ளதால் மருத்துவ சிகிச்சைக்காக சீனாவுக்கே திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் தென்கிழக்கு மாகாணங்களில் ஹெலன் புயலால் ஏற்பட்ட வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 64ஆக அதிகரித்துள்ளது. வடக்கு கரோலினா, ஜார்ஜியா, புளோரிடா, விர்ஜீனியா, டென்னசி, கெண்டகி, ஒகியோ மற்றும் இண்டியானா மாகாணங்களில் 30 லட்சம் மக்கள் மின் இணைப்பு இல்லாமல் அவதியடைந்துள்ளனர்.
அணைகள் நிரம்பி வழிந்ததால் தாழ்வான பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். வடக்கு கரோலினாவில் உள்ள ஆஸ்வில்லோ பகுதி வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஹேலன் புயலால் 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் இந்திய வீரர் தோனியும் தானும் வித்தியாசமான ஜாம்பவான்கள் என்று நடிகர் ஷாருக் கான் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியொன்றில் கரண் ஜோஹரிடம் பேசிய அவர், சச்சின் டெண்டுல்கர், சுனில் சேத்ரி, பெரடர் உள்ளிட்ட ஜாம்பவான்களுக்கு எப்போது ஓய்வு வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும் என்று கூறினார். உடனே அவரை மறைத்து பேசிய கரண் ஜோஹர், ஷாருக் கான் ஓய்வு பெறுவது எப்போது என்று கேட்டார். அதற்கு பதிலளித்த ஷாருக் கான், தோனியும் தானும் தனித்துவமான ஜாம்பவான்கள் என்றும் ஓய்வை அறிவித்த பின்பும் கூட 10 IPL தொடர்கள் விளையாடுவோம் என்றும் கிண்டலாக குறிப்பிட்டுள்ளார்.